எத்தனை தடவை சொல்றது? இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? மறக்கவே முடியலங்க. எனக்கு நடந்த கொடுமையில அப்படியே கண்ணு முன்னாடி ஓடுது. அந்த செல்லம்மாவை பழி வாங்கணும். சரி சரி சரி, செல்லம்மா பழி வாங்குறது இருக்கட்டும். வா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நம்ம வெளியே போலாம். நான் எங்கேயும் வரல. மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நல்லா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. இதுல நான் தெருவில் போய் 4 பேர் என்னை பார்த்து சிரிக்கவா? என்னங்க எதுங்க? முத்தழகி தானே? ஆமா. வந்துட்டாங்கல்ல? எதுக்கு வந்திருக்காங்கறீங்க? நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு, என்னோட கோலத்தை பாக்குறதுக்காகவே வந்திருக்காங்க. பாருங்க, போய் சொல்லிடுங்க, வாசலோட பேச அனுப்பிச்சிருங்க. உள்ள வந்தாங்கன்னா கத்தி எடுத்து குத்தி. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? போய் பியூட்டி பார்லருக்கு போய் அழகுபடுத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? என்னங்க என்னங்க ஏண்டி வாசல்ல நின்னு குரல் கொடுத்தல, என்ன பார்த்து பேசு. நாங்க வரமாட்டேன், அதுக்குள்ள உள்ளே வந்த? இல்லங்க, நான் உங்களை பார்க்க வரல, ரத்னாவை பார்க்க வந்தேன். இல்லைங்க, அவங்க என்னதான் பார்க்க வந்திருக்காங்க. அமுச்சு விட்டுருப்பா, போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்கான்னு. அதான் பார்த்துட்டீங்கல்ல, முக்காடு போட்டு உட்கார வச்சுட்டா உங்க செல்லம்மா. போய் சொல்லுங்க, அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். போய் சொல்லுங்க, போங்க. என்னங்க, செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. நான் அந்த சமயத்துல சேலத்துல இருந்தேன், இப்போ ஹாஸ்பிட்டல் போறேன். அதனாலதான் ரத்னாவை கையோட கூட்டு போலான்னு வந்தேன். கூட்டு போட்டுங்களா? செல்லம்மாக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? பொம்பளை புள்ளைங்க 2. ஆனா ஒரு குழந்தை இறந்து போச்சு. செல்லம்மாக்கும் எனக்கும் எந்த சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல? எனக்கே சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு எப்படி உறவு வரும்? பாப்பா, என்னங்க பேசுறீங்க? நீங்க அந்த குழந்தைக்கு தாய் மாமா. உங்க சார்புல நல்லது கெட்டதெல்லாம் அந்த குழந்தைக்கு செய்ய வேணாமா? அதனாலதான் ரத்னாவை கூட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அனுப்புங்கள. இந்த தாய் மாமா வந்து எதுவும் செய்ய மாட்டான் நீ முடிவு பண்ணிட்டல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் முடிவு எடுக்கலங்க. நீங்க வர்றதா இருந்தா சொல்லுங்களேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? இருடி, என்னையும் பேச விடு. நான் தான் வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அதே மாதிரி என் பொண்ணு வரமாட்டேன்னு முடிவு பண்ணிக்க. போடி. என்னங்க பேசுறீங்க? ரத்னா அக்கா வத்தங்க. ஓடினா மறைச்சு பார்த்துக்கிட்டு. என்ன, செல்லம்மாவோட ஒரு குழந்தை இறந்து போச்சாமா? அது இறந்து போனா நமக்கு என்ன? நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? வா, வெளியே போலாம். செல்லம்மா, அழறியாடி? நல்ல அழு. என்ன அழவ செல்ல? இனிமே நீ காலத்துக்கு அழுதுகிட்டே இருப்ப. செய்றேன் செய்றேன், நிறைய செய்றேன், நிறைய செய்றேன். கொன்னுடுவேன், உன்னை கொன்னுடுவேன். வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொன்னே போட்டுருவேன். எதுக்கு? நீ சொன்ன வேலையை நான் செஞ்சனே, அதுக்காக நீ குடுக்குற எக்ஸ்ட்ரா மாலா? எக்ஸ்ட்ரா மால்? நல்லா செஞ்ச வேலை அரையும் குறையுமா? பக்வாஸ் பந்த் கரோ. நீ அறகுறையா, நான் அறகுறையா? என்ன சொல்ற? நான் அறகுறையா?
காமினி உன்னதான் கேக்குறேன். ஏய், செல்லம்மாக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக 2 நாளா நாயா பேய அலைஞ்சதுக்கு என்ன அரோகரங்கறியா? அவளை அடிச்சு நடு ரோட்ல படுக்க வச்சனே, அதுக்கு என்ன அரோகரங்கறியா? அது அது நடு ரோட்ல அந்த செல்லம்மாவை படுக்க வச்ச சரி, நான் சொன்ன மாதிரி செல்லம்மாவுக்கு நடு ரோட்ல பிரசவம் நடந்துச்சா? ஏய், துச்சே, போய் கேளுவா தமிழ்நாட்டு மக்களே. தெரியுதோ தெரியலையோ, ஒரு பொம்பளை, அது கர்ப்பமா இருக்கிற பொம்பளை நடு ரோட்ல படுத்துட்டா போதும், உடனே கூட்டமா கூடி முச்சிடுறாங்க. சாலா சென்டிமெண்ட். சரி, எனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ வர வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கூட்டத்துல 188 போட்டு வர வச்சுட்டாங்க. ஆனா அதே ஆம்புலன்ஸ்ல செல்லம்மாவை ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்து நான் சொன்ன மாதிரி செல்லம்மாக்கு பிரசவம் ஆன உடனே அந்த குழந்தைய தூக்குனனா இல்லையா? தூக்குனதெல்லாம் இருக்கட்டும். அந்த செல்லம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? क्या सच बोल रही तू? உண்மையா சொல்ற? ஆமா. சாலா மாக்கி, எப்படி தவற விட்டேன்? எப்படி? அப்போ செல்லம்மாக்கு 2 குழந்தையா? அதுக்குதான் உன்னை அரகுறேன். அப்படின்னா நீதான் அரகுற. செல்லம்மாக்கு 2 குழந்தை பிறக்கணும் என்கிட்ட ஏன் சொல்லல? ஏன் சொல்ல மறந்த? சொல்லு, நான் கேக்குறேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லு, ஏன் என்கிட்ட சொல்லல? சாரி, ஏன் மிஸ்டேக் தான். நான் எப்படி இந்த விஷயத்தை யோசிக்காம விட்டுட்டேன்னு தெரியல. ஏன் மிஸ்டேக் தான். சாரி. என்ன சாரி? நீ தப்பு பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணன்னு சொல்றியா? என்ன அரோகரன்னு சொல்றியா? இந்த காமனிய இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. நான் ஏன் தப்பு தான். சாரி. छोड़ ஆக்சுவலா நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே छोड़ दो. இப்போ ஒண்ணு கெட்டு போல. அந்த இன்னொரு குழந்தையும் நான் தூக்குறேன். நானா வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீயும் உன் ஆளுங்களும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை 2 நர்ஸ் பார்த்துட்டாங்க. சோ உன்னையும் உன் ஆளுங்களையும் ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. छोड़ दो. எங்களை எப்படி காத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அது உன் பிரச்சனை. குழந்தைங்க குழந்தை மர்கையா? என்னது? செத்து போச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஃபோன் பண்ணல, அந்த குழந்தை ரொம்ப நேரம் தாங்காதுன்னு. அன்னைக்கு சாயங்காலமே அது செத்து போச்சு. क्या நம்பலையா? நம்புறேன். இந்த விஷயம் வேற யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த காமனிய மீறி விஷயம் எங்கேயும் போகாது. அப்புறம் எப்படி வடமலை செல்லம்மா கிட்ட குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா? क्या बोल रहे तू? வடமலை செல்லம்மா கிட்ட பிறந்த குழந்தை இறந்துதான் பிறந்துச்சுன்னு சொல்லிருக்கான். எப்படி? ஒருவேளை குழந்தை காணாம போச்சுன்னு சொல்ல பயந்து செத்து போச்சுன்னு செல்லம்மாட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன சொன்ன? குழந்தை காணாம போச்சுன்னு சொல்ல பயந்து செத்து போச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்வ ஹிந்தில? அது என்ன மாக்கி? சாலா மாக்கி. அடியே சாலா மாக்கி. அது தப்பான வார்த்தை. அட ஏதோ ஒண்ணு. சூப்பர் ஐடியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். எப்படி ஒரு துருப்பு சீட்டை கொடுத்திருக்க அடியே என் குண்டு செல்லமே. சாரி. இந்த ஒரு துருப்பு சீட்டு போதும். தேங்க்ஸ் காமினி. இந்த ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு. புரியலையே. புரியாது. உனக்கு புரியவும் வேண்டாம். இந்த ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு அந்த செல்லம்மாவையும் வடமலையவும் நான் என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பார். லிஸ்ட் போடுவேன். புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவேன். அதுங்க டார்ச்சர் பண்றதுக்கு அவனுங்கள செத்துங்கடி. I'm so happy.
வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் காமினி. ஓகே, இனிமே நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மால் கொடுப்பேன். எவ்வளவு வேணும்னு கேளு. இந்த காமினி கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. மாலை தவிர வேற யார்கிட்டயும் எதையும் வாங்க மாட்டா. ஓஹோ, அப்படி மீறி வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்காம விட மாட்டா. माफ कर दो, माफ कर दो. फिर मिलेंगे. கண்டிப்பா மறுபடியும் உன்னை வந்து பாப்பேன்னு சொல்றேன். मैं चलती हूँ. हाँ, peculiar lady. ஓகே ஓகே செல்லம்மா, நீயும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உன்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ரகசியத்தை மறைச்சு உன் புருஷன் வடமலையும் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆக மொத்தத்துல 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறீங்க. குடுமா இல்லைங்க சார். இல்ல அவங்களுக்கு மட்டும் எடுங்க. உள்ள போங்க. அங்கேயே கொட்டிடுமா? இன்னொரு குழந்தை நான் கொன்னுட்டேன். நான் பாவி. அழாத செல்லுமா, வேண்டாம் அழாத. நான் எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நீங்க எவ்வளவு ஆசையா 2 தொட்டில் வாயிட்டு வந்தீங்க. நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேங்க. இல்ல செல்லுமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு குழந்தை சாமி கிட்ட போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொட்டில நான் மறைச்சு வச்சிருக்கணும். நான் ஒரு முட்டாள். அந்த பதட்டத்துல, அந்த அவசரத்துல நான் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. மறக்கல. நான் ஒரு பொறுப்புள்ள தாயா இல்லைன்னு என்ன சுட்டி காட்டி இருக்கீங்க. நான் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டதுனால என் குழந்தைய நான் இழந்துட்டேன். யோ செல்லுமா, எத்தனை தடவை சொல்றது? அந்த ரவுடிங்க கூட சண்டை நடந்து நீ கீழே விழுந்ததுனால அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. பின்ன குழந்தை எதனால செத்து போச்சு? எதுக்காக என் கண்ணு கூட காட்டாம எரிச்சு விட்டீங்க? எரிச்சது புதைச்சது பிரச்சனை இல்ல. இது பாரு செல்லுமா, உன்னால அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரல. உன் வயித்துல வளரும் போதே அந்த குழந்தை பிரச்சனையோட தான் இருந்தது. நான் உண்மையை சொன்னா நீ தாங்க மாட்டே செல்லுமா, வேண்டாம். என்ன உண்மை? என்ன உண்மை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அவனும் சொல்லுங்க. நான் சொல்றேன் செல்லம். வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சித்தப்பா, இவங்களை வீட்டுக்கு போக சொல்லுங்க. முத்தழி, நீ போமா. தயவு செஞ்சு நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா செல்லம்மா. அவளுக்கு நான் பண்ண துரோகத்தை சொல்லிடுறேன். போதும் போதும், நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இப்ப எதுவும் பேசாம வாயை மூடிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. போங்க. தயவு செஞ்சு செல்லம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன் செல்லம்மா. என்ன சொல்ல விடுங்க. என்னாச்சு? என்ன உண்மை? என்ன சொல்லுங்க செல்லம்மா. நான் உனக்கு விஷம் வச்சது உனக்கு தெரியும்ல செல்லம்மா. நான் உனக்கு வச்ச விஷத்தினால உன் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு.
விஷயம் வடமலைக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டார். உன் குழந்தை செத்து போறதுக்கு நான் தான் காரணம் செல்லம்மா. நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் செல்லம்மா. என்ன மன்னிச்சு. என்ன மன்னிச்சுங்கிற? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே அவ கஷ்டப்படுறா. அவளுக்கு இப்படி செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை மன்னிக்கிறதுனால செத்து போன குழந்தை வந்துருமா? இத பார், மரியாதை வெளியே போ வெளியே. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இது என் நாத்தனார் வீர. அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லட்டும், நான் வீட்டுக்கு போறேன். செல்லம்மா முத்தழகி, இப்படி போறியா இல்லையா? தயவு செஞ்சு சித்தப்பா நீங்க அதுல குறுக்கிடாதீங்க. செல்லம்மா செல்லம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு செல்லம்மா. உன் கையால என்ன ஒரு அடி அடிச்சிரு செல்லம்மா. ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு செல்லம்மா. செல்லம்மா என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. என்ன மன்னிச்சிரு. கதவை தர செல்லமா. செல்லம்மா, செல்லம்மா, செல்லமா தர. Ha ha ha!